தீ பரவட்டும். 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசியல்ல கம்பீரமா ஒலிச்ச இந்த முழக்கம் மறுபடியும் அதே கம்பீரத்தோட ஒலிக்க ஆரம்பிச்சிருக்குது. பராசக்தி படத்தோட ட்ரெய்லர்ல வர்ற இந்த வார்த்தையை கேட்கும்போது தமிழ்நாடு அரசியல் வரலாறு கடகடன்னு நம்ம மனசுல ஃபாஸ்ட் ரிவைண்ட்ல வந்துட்டு போகுது. இன்னைக்கு தமிழ்நாடு என்னவா இருக்கோ அது எல்லாத்துக்கும் மூல விதை போடப்பட்ட இடம் இந்தி எதிர்ப்பு போராட்டம். டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு அன்னைக்கு ஓங்கி ஒலிச்ச அந்த குரல் இன்னைக்கு தமிழ்நாட்டை தனித்துவமான ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்குது. அப்பேற்பட்ட இந்தி எதிர்ப்பு போராட்டத்தோட வரலாறு என்ன? இந்தியை எதிர்த்ததால தமிழ்நாடு அடைஞ்ச ஆதாயங்கள் என்ன? இந்தி எதிர்ப்பில் ஈடுபட்ட மாநிலங்கள் எல்லாம் இன்னைக்கு பொருளாதார ரீதியில் முன்னேறி இருக்குது. மாறா இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கிட்டே போகுது. இதற்கு என்ன அர்த்தம்? பொருளாதாரத்திற்கும் மொழிக்கும் நேரடியாக தொடர்பு இருக்குதா? இது எல்லாத்தையும் விரிவாக பார்த்தலாம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. இது இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் கதை. இன்றைய தலைமுறையினர் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய கதை. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னா ஒரு பொதுவான அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, பலரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அது ஏதோ திமுக செஞ்சது, கலைஞர் கருணாநிதி செஞ்சது அல்லது அண்ணாதுரை செஞ்சது அப்படின்னு சுருக்கி புரிஞ்சுக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கான வரலாறு நீண்ட நெடியது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல அது வரலாறு கொண்டது. 1920கள் வாக்கில் இந்தியா முழுமைக்கும் சுதந்திர போராட்டம் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் காந்திக்கு இந்தியா முழுமைக்கும் ஒன்று திரட்டப்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்தணும் அப்படிங்கிறது விருப்பம். அன்னைக்கு எது தேவையா இருந்துச்சு. அதுக்கு எது தடையா அப்போ இருந்துச்சுன்னாக்க மொழி. இந்தியா பல்வேறு வகையான மொழிகளை பேசக்கூடிய மக்களால் சூழப்பட்டிருந்துச்சு. இவங்க எல்லாரையும் ஒரே குடையின் கீழே திரட்டுறது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கு அவர் சூஸ் பண்ணது தான் ஹிந்தி. வட இந்தியாவில் மெஜாரிட்டி மாநிலங்களில் இந்தி பேசுகிறாங்க. அதனால் மீதி இருக்கிற மாநிலங்களும் இந்தியை பேசிட்டாக்க ஒரு போராட்டத்துக்கு எல்லாரையும் ஒன்று திரட்டிடலாம் அப்படின்னு காந்தி யோசிக்கிறாரு. அந்த அடிப்படையில் தென்னிந்திய மாநிலங்கள் இந்தியை கற்றுக்கணும் அப்படின்னு வலியுறுத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படி தமிழ்நாட்டுக்கு இந்தியை கற்றுக் கொடுக்கறதுக்காக துர்காபாய் தேஷ்முக், அம்புஜம் அம்மாள் இவங்களெல்லாம் அனுப்பி வைக்கிறாரு 1920களில். பட் அந்த முயற்சி வெற்றி பெறலை, பெருசாக எதுவும் நடக்கலை. அதுக்கு பிறகு 1938 நாடு விடுதலை அடைகிறதுக்கு முன்னாடி அப்போ சென்னை ராஜதானிக்கு முதலமைச்சராக இருந்த ராஜாஜின்னு சொல்லப்படுற ராஜகோபாலாச்சாரி அப்போ பள்ளிக்கூடங்களில் 6, 7, 8வது வகுப்புகளுக்கு இந்திய கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்துகிறார். அந்த காலகட்டத்தில் பள்ளிக்கூடங்களில் மலையாளம், தமிழ், கன்னடம், தெலுங்கு இந்த 4 மொழிகளும் கற்பிக்கப்பட்டு இருந்துச்சு. இப்போ புதுசாக இந்திய கட்டாயமாக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு அவர் சார்ந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே மிக கடுமையாக எதிர்ப்பு வந்தாலும் கூட ராஜாஜி தன்னோட முடிவிலிருந்து பின்வாங்கலை. இதே காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லப்படுகிற நீதி கட்சி அதிவேகமாக வளர்ந்துக்கிட்டு இருந்த காலகட்டம். பேரலல் டைமில் பெரியாரோட சுயமரியாதை இயக்கமும் தமிழ்நாட்டு மக்களிடையே வீச்சாக வளர்ந்து கொண்டிருந்த காலம். இதே காலத்தில் தனித்தமிழ் இயக்கங்களும் ரொம்ப தீவிரமாக இயங்கிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாரையும் ராஜகோபாலாச்சாரியின் இந்த அறிவிப்பு பயங்கரமாக ஆத்திரப்படுத்துது. எல்லாரும் கடுமையாக இதை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. கடுமையான போராட்டங்கள் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த போராட்டங்களில் முக்கியமான பங்கு வகித்தவர் பெரியார். அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஜெயிலுக்குள்ளே போடுறாங்க. சிறையில் இருக்கும்போதே நீதி கட்சியை சேர்ந்தவங்க நீங்கள் நீதி கட்சிக்கு தலைமையேற்கணும் அப்படின்ற கோரிக்கையை பெரியார்கிட்ட வைக்கிறாங்க. சிறையிலேருந்து வந்த பிறகு அவரும் ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு தலைவராகிறாரு. அதன் பிறகும் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் வேகமாக தொடருது. அப்போ தான் CN அண்ணாதுரை அரசியலுக்கு அப்போ புதியவர். இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடர்பான கூட்டங்களில் கலந்துக்கிட்டு பேசி அவருடைய வசீகரமிக்க பேச்சு பெரிய மக்கள் ஈர்ப்பை பெறுகிறது. பெரியார் பல கூட்டங்களில் அண்ணாவை பேச வைக்கிறாரு. இப்படியா இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் தீவிரத்தன்மை அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த போராட்டத்தில் பெண்களோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப கணிசமாக இருக்குது. முக்கியமாக டாக்டர் தர்மாம்பாள், மீனாம்பாள் சிவராஜ், மூவாளூர் ராமாமிர்தம்மாள் இவங்க எல்லாரும் ரொம்ப வீச்சோட இந்த போராட்டங்களில் கலந்துக்கிறாங்க. பெரியாரோட வழிகாட்டுதலில் உருவாக்கப்பட்ட தமிழர் படை அப்படின்ற அமைப்பின் கீழே ஒன்று திரண்ட இவங்க 1938 ஆகஸ்ட் 1ஆம் தேதி திருச்சி உறையூரில் ஆரம்பித்து தமிழ்நாடு முழுக்க 87 பொதுக்கூட்டங்களை நடத்துகிறாங்க. ஏகப்பட்ட போராட்டங்கள், மத்திய அரசு அலுவலகங்களை முற்றுகையிடுறது, இது எல்லாத்துலேயும் குடும்பத்தோட குழந்தைகளோட போய் கலந்துக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் 1938 முதல் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் கலந்துக்கிட்டு சிறைக்கு போன பெண்கள் 73 பேர். இதில் 32 பேர் குழந்தைகளும் அடக்கம். இதில் பத்மாவதி அப்படின்ற ஒரு பெண் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழ் வாழ்க அப்படின்ற முழக்கத்தை தன்னோட சேலையில்
எம்ப்ராய்டரி போல் பதிச்சுக்கிட்டு கலந்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்காகவே இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு அங்கே சித்திரவதை தாங்காமல் இவங்க மரணம் அடைஞ்சு அதுக்கு பிறகு இவங்களோட உடலை சென்னை மூலகொத்தளம் சுடுகாட்டில் தகனம் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு வந்த நாட்களில் இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள், அதில் இறந்தவர்கள், இவங்க எல்லாரையும் தகனம் செய்கிறதுல மூலகொத்தளம் சுடுகாடு ஒரு முதன்மையான பாத்திரத்தை வகிச்சுது அப்படின்னா அதுக்கான ஆரம்ப விதை இந்த பத்மாவதியோட உடல் தான். அதுக்கு பிறகு 1939 இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துகிட்ட தாளமுத்து, நடராசன் இந்த 2 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. வழக்கம் போல எல்லாருக்கும் நேர்ந்ததை போல இவங்களுக்கும் சிறை கொடுமைகள், சித்திரவதைகள், அவங்க உடல்நலம் இல்லாமல் போகிறாங்க. உயிருக்கு ஆபத்தான நிலைமை வருது. நீங்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா உங்களை விட்டுறோம் அப்படின்னு அவங்கள்ட்ட பேரம் பேசுகிறாங்க. அவங்க அடியோட மறுத்துடுறாங்க. கடைசியில் உடல் நலம் இல்லாமல் சிறைக்குள்ளேயே தாளமுத்து, நடராசன் 2 பேரும் இறந்து போகிறார்கள். இது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடையே பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி போராட்டத்தை இன்னும் தீவிரமாக்குது. 2 பேருடைய உடல் வெளியில் கொண்டு வரப்பட்டு அந்த மரண ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றுக்கிறாங்க. இப்படி போராட்டம் அதிதீவிரமடைந்து மாநிலம் முழுமைக்கும் பற்றி படர தொடங்கும் போது வேறு வழி இல்லாமல் ராஜாஜி அரசு அந்த பள்ளிக்கூடங்களில் இந்தி கட்டாயம்னு கொண்டு வந்த அந்த அறிவிப்பை திரும்ப வாபஸ் வாங்கிக்கிறாங்க. 2ஆம் கட்ட இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1948 அப்போ சென்னை மாகாணத்துக்கு முதலமைச்சராக இருந்த ஓமாந்தூர் ராமசாமி என்ன பண்ணுறாருனாக்க பள்ளிக்கூடங்களில் மறுபடியும் இந்தி கட்டாயம் அப்படின்ற சட்டத்தை கொண்டு வர்றாரு. ஆக்சுவலாக ஆரம்பத்தில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த 3 மாநிலங்களுக்கு மட்டும்தான் கட்டாயம், தமிழ்நாட்டுக்கு இது ஆப்ஷனல் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கும் அது கட்டாயம் அப்படின்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது கடுமையாக ஆல்ரெடி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்ட மாநிலம் தமிழ்நாடு அப்படின்றதுனால மறுபடியும் இதற்கான எதிர்ப்புகள் தீவிரமடையுது. இந்த காலகட்டத்தில் பெரியார் அவருடைய ஜஸ்டிஸ் பார்ட்டியை திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றியிருந்தார். அண்ணாதுரை இன்னும் கொஞ்சம் செல்வாக்கு பெற்ற தலைவராக மாறியிருந்தார். கலைஞர் கருணாநிதி அப்போதான் வளரும் இளம் தலைவராக இருந்தார். இவங்க எல்லாரும் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் ரொம்ப தீவிரமாக வீச்சோடு பங்கெடுக்கிறாங்க. போராட்டங்கள் ரொம்ப அதிகரிக்குது. ஒரு கட்டத்தில் இந்த எதிர்ப்பை தாங்க முடியாமல் ஓமாந்தூர் ராமசாமி அந்த அறிவிப்பை திரும்ப பெற்றுக்கொள்கிறார். அதுக்கு பிறகு 1952 மாநிலம் முழுக்க இருந்த ரயில்வே நிலையங்களில் இருந்த இந்தி பெயர்களை தார்பூசி அளிக்கிறது. அதனோட தொடர்ச்சியாக 53 கள்ளக்குடி ரயில் நிலைய போராட்டம் இதெல்லாம் நடக்குது. 3வது இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1964-65 வாக்கில் நடந்த இந்த போராட்டம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டு அரசியல் டிஎன்ஏவையே மாற்றி போட்ட போராட்டம் அப்படின்னா இதுதான். இது 1965 இந்த போராட்டம் நடந்திருந்தாலும் கூட இதுக்கான ஆரம்பம் 1949 இருக்குது. நாடு விடுதலை அடைஞ்ச பிறகு இந்தியாவுக்குன்னு சொல்லி ஒரு தனித்த அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்குறதுக்கான விவாதம் நடந்தப்போ இந்தியாவுக்கான ஆட்சி மொழியாக எந்த மொழி இருக்கிறது அப்படின்ற விவாதம் வரும்போது இந்தியாவில் பல மாநிலங்கள் இந்தி பேசாத மாநிலங்களாக இருக்குது. உதாரணத்துக்கு தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரியான தென்னிந்திய மாநிலங்கள் இந்தி பேசுறதில்ல. அண்ட் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் தீவிரமாக இந்தி திணிப்பு போராட்டங்களே நடத்திருக்குது. அதனால் இந்த மாதிரியான மாநிலங்களுக்கு ஒரு 15 வருஷம் பஃபர் டைம் கொடுப்போம். இந்த 15 வருஷம் வரைக்கும் இந்தியாவில் ஹிந்தி, இங்கிலீஷ் இந்த 2 மொழிகளும் ஆட்சி மொழிகளாக இருக்கும். அந்த 15 வருஷம் முடிஞ்ச பிறகு 1965க்கு பிறகு இந்தி மட்டும்தான் இந்தியாவோட ஆட்சி மொழியாக இருக்கும். இன்பிட்வீன் இந்த 15 ஆண்டுகளுக்குள்ள இந்தி பேசாத மாநிலங்களை சேர்ந்த மக்கள் இந்தியை படிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை 1949 இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டப்போ அறிவிக்கிறாங்க. இது அப்போ ஒன்றும் பெருசாக பிரச்சனையாகலை. பட் அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய தருணம் நெருங்கும் போது 1965ஆம் ஆண்டை நெருங்க பிரச்சனை தீவிரம் எடுக்க ஆரம்பிக்குது. 1963 இது தொடர்பான போராட்டங்கள் தமிழ்நாட்டில் ஹெவியாக வெடிக்க ஆரம்பிக்கும் போது 1963வது வருஷம் ஆட்சி மொழி சட்டம் அப்படின்னு நேரு தலைமையிலான அப்போது இருந்த அரசு ஆட்சி மொழி சட்டத்தை கொண்டு வர்றாங்க. இதன்படி 1965க்கு பிறகும் இந்தியாவில் ஆங்கிலமும் ஒரு ஆட்சி மொழியாக இருக்கலாம் அப்படின்னு அதில் ஒரு வரி குறிப்பிடப்படுகிறது. இருக்கலாம், தொடரலாம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆங்கிலமும் ஆட்சி மொழியாக இருக்கும் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லுங்கள். இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இருபொருள் தருது, அது உத்தரவாதமானது கிடையாது, திட்டவட்டமாக அறிவிங்க அப்படின்னு அண்ணா தீவிரமாக அப்போது நாடாளுமன்றத்தில் நேருகிட்ட நேரடியாக உரையாடுறாரு. நேரு 2க்கும் ஒரே அர்த்தம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. 2ம் ஒரே அர்த்தம்னா மாற்றிருங்க, இங்கிலீஷும் ஆட்சி மொழியாக தொடரும்னு நேரடியாக சொல்லுங்கள்
அப்படிங்கும்போது நேரு அதற்கு மறுக்கிறார். கடுமையான எதிர்ப்பு கிளம்புது. எல்லாத்தையும் தாண்டி அந்த ஆட்சி மொழி சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. இருந்தாலும் நேரு வாய்மொழியாக 1965க்கு பிறகும் கூட ஆங்கிலம் இந்தியாவில் ஒரு ஆட்சி மொழியாக தொடரும் அப்படின்ற உத்தரவாதத்தை கொடுக்குறாரு. ஆனால் அந்த உத்தரவாதம் நிறைவேற்றப்படவில்லை. இதனால என்ன ஆகுதுன்னா போராட்டம் தீவிரமாக வெடிக்குது. மாநிலம் முழுக்க ஹெவியான போராட்டம். 1964 ஜனவரி 25ஆவது தேதி திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல சின்னசாமி, கீழப்பழுவூர் சின்னசாமி, இப்போ அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற அந்த கீழப்பழுவூர், அவர் திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல கெரசின் ஊற்றிக்கிட்டு தன்னைத்தானே தீ வச்சுக்கிட்டு தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு சொல்லிட்டு இறந்து போகிறார். தீ வைத்த உடம்போடு கீழப்பழுவூர் சின்னசாமி ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் ஓடுற காட்சியை 100 மக்கள் பார்க்குறாங்க. இந்திய எதிர்ப்பு போரில் தன்னுடைய முதல் உயிரை தியாகம் செய்கிறார் கீழப்பழுவூர் சின்னசாமி. இது அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தவங்க மத்தியில் மிகப்பெரிய உணர்ச்சி கொந்தளிப்பான நிலைமையை உருவாக்குது. போராட்டங்கள் இன்னும் தீவிரமடையுது. ஆனால் இது எதையும் கணக்கில் எடுத்துக்காத அப்போதைய முதலமைச்சர் பக்தவச்சலம் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை அமுல்படுத்துவோம் அப்படின்னு அறிவிக்கிறாரு. இது இன்னும் உணர்ச்சி கொந்தளிப்பான நிலைமையை உருவாக்குது. மாணவர்கள் சமூகம் எக்கச்சக்கமாக போராடுறாங்க. கல்லூரி மாணவர்களோட போராட்டம் திரும்பிய திசையெல்லாம் எதிரொலிக்குது. இதற்காகவே இந்திய எதிர்ப்பு மாணவர் சங்கங்கள் அப்படின்ற பெயரில் நிறைய சங்கங்கள் உருவாகுது. போராட்டங்கள் ஒருங்கிணைக்கப்படுகிறது. 1964வது வருடம் முழுக்கவே மாநிலம் முழுக்க போராட்ட களமாக இருக்குது. இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது என்னவா வடிவம் எடுக்குது அப்படின்னாக்க, இது தமிழ் அடையாளத்தை பாதுகாத்துக்கிறதுக்கான போராட்டம் அப்படின்ற வடிவம் எடுக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி 1938, 48 இந்த 2 காலகட்டத்தில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது பள்ளிக்கூடங்களில் இந்திய கட்டாயமாக படிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு எதிரான போராட்டம். ஆனால் இப்போ 1964 நடந்து கொண்டிருந்த இந்த போராட்டங்கிறது இந்திய ஆட்சி மொழி ஆக்குவதற்கு எதிரான போராட்டம். இந்திய ஆட்சி மொழி ஆக்கிட்டாக்க தமிழ்நாட்டுக்கு கலாச்சாரம் பண்பாடுன்னு எதுவும் மிச்சம் இருக்காது, எல்லாம் காலி ஆகிடும் அப்படின்றதுனால தமிழ் அடையாளத்தை காப்பாற்றிக் கொள்ளும் போராட்டம் அப்படின்ற அளவில் இந்த போராட்டத்தோட தன்மை மாறுது, அதோட தீவிரம் மாறுது. அதிவேகமாக போராட்டம் சூடு பிடிக்குது. 1965 ஜனவரி 26ஆம் தேதி இந்திய அதிகாரப்பூர்வமாக ஆட்சி மொழியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நாள். நாடே கொந்தளிப்பாக இருக்குது. தமிழ்நாடு முழுக்க பெரிய போராட்ட சூழல். இந்த நிலைமையில் அண்ணா என்ன பண்ணுறாரு, ஜனவரி 26 அப்படிங்கிறது இந்தியாவோட குடியரசு தினம், அதற்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுனால ஒரு நாள் முன்னதாக ஜனவரி 25ஆம் தேதியை துக்க தினமாக அறிவிக்கிறாரு. மாநிலம் முழுக்க பல போராட்டங்கள் நடக்குது. அண்ணா உள்ளிட்ட 3000 திமுகவினர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. அடுத்த நாள் மதுரையில் இந்திய ஆட்சி மொழியாக்குற அந்த சட்டப்பிரிவை எரிக்கும் போராட்டம் மதுரையில் நடக்குது. பெருந்திரளான திமுகவினர் கலந்துக்கிட்டு ஊர்வலமாக போகிறாங்க. அப்படி ஊர்வலம் போகும்போது அங்கே இருந்த காங்கிரஸ்காரங்களுக்கும் இவங்களுக்கும் பெரும் சண்டை வருது, கைகலப்பாகுது. அந்த காலகட்டத்து காங்கிரஸ் அப்படிங்கிறது ஆளுங்கட்சியாக இருந்தவங்க, பணபலம் உள்ளவங்க, படைபலம் உள்ளவங்க, அப்போ ஜமீன்தார்களும் பண்ணையார்களும் இருந்த காங்கிரஸ் கட்சி. அதனால் பெரும் திரளாக அவங்க எதிர்க்கிறாங்க. இவங்க புதியவர்கள், இளைஞர்கள், திமுகவினர், இவங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு போகிறாங்க. 2 பேருக்கும் இடையில் மோதல் வெடிக்குது. மோதல்னா அதிதீவிர மோதல், கல்வீச்சு, தீ வைப்பு, கலவரம், வன்முறைன்னு மதுரையே போர்க்கோளமாகுது. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க தாக்கப்பட்டார்கள் அப்படின்ற செய்தி பரபரன்னு மாநிலம் முழுக்க பற்றி எரியுது. மாநிலம் முழுக்க இந்த போராட்டம் இன்னும் தீவிரமடையுது. அரசு அலுவலகங்களுக்கு, மத்திய அரசு அலுவலகங்களுக்கு தீ வைக்கப்படுது. மத்திய அரசு அலுவலகங்களுக்கு தீ வைக்கப்படுகிறது. ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ் உள்ளிட்ட ஆஃபீஸ்களெல்லாம் தீ வைக்கிறாங்க. ஓடுற ரயிலுக்கு தீ வைக்கிறாங்க. ரயில்கள் கல்லை கொண்டு எரியப்படுது. நிலைமை கட்டுக்கடங்காமல் போகும்போது துணை இராணுவ படையை வரவழைக்கிறாங்க. இந்த கொந்தளிப்பான சூழலில் கோடம்பாக்கம் சிவலிங்கம் அப்படின்றவர் தான் உடலுக்கு தீ வச்சுக்கிட்டு தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க அப்படின்னு முழக்கம் போட்டுக்கிட்டே இறந்து போகிறார். அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவங்களிடையே இந்த கோடம்பாக்கம் சிவலிங்கத்தோட மரணம் உணர்ச்சி கொந்தளிப்பான சூழலை உருவாக்குது. ஆயிரக்கணக்கானோர் அவருக்கு அஞ்சலி செலுத்த வர்றாங்க. அப்படி வந்ததில் ஒருத்தர் விருகம்பாக்கம் அரங்கநாதன். அவர் இவர் உடலை பார்த்துட்டு பயங்கர அப்செட் ஆகுறாரு. அதே மூட் அவுட்டில் போனவர் அன்னைக்கு நைட்டே அவரும் தீ வச்சுக்கிட்டு மாண்டு போகிறார். இதெல்லாம் நடக்கிறது 1965 ஜனவரி 26ஆம் தேதி. அடுத்த நாள் ஜனவரி 27 புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் முத்து விஷம் குடித்து மரணம். அந்த மரண தருவாயிலையும் கூட தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக அப்படின்னு கோஷம் போட்டுக்கிட்டே அவர் செத்து போகிறாரு. அதே நாள்
சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 3000 மாணவர்கள் இந்த இந்தி திணிப்பை கண்டித்து சிதம்பரத்தை நோக்கி ஊர்வலம் போகிறாங்க. அப்படி போகும்போது போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தி அதில் சிவகங்கை ராஜேந்திரன் என்ற இளைஞர் கொல்லப்படுகிறார். அதனால் என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற காலேஜ் ஹாஸ்டல்ஸில் ரெய்டு நடத்தி 300 ஸ்டூடெண்ட்ஸை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்த நாளிலிருந்து கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கிறாங்க. மறுபடியும் பிப்ரவரி 8ஆம் தேதி காலேஜ் ரீஓப்பன் ஆகும்போது மாணவர்களுக்கும் போலீஸாருக்கும் இடையில் மறுபடியும் ஒவ்வொரு ஊர்லேயும் பிரச்சனை நடக்குது, கைகலப்பு நடக்குது, சண்டை நடக்குது. இதனுடைய தொடர்ச்சியாக எல்லா ஊர்கள்லேயும் மாணவர் போராட்டங்கள் இன்னும் தீவிரமடையுது. திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையத்தை சேர்ந்த பள்ளிக்கூட தலைமை ஆசிரியராக வேலை பார்த்தவர் வீரப்பன் போராட்டங்களில் தீவிரமாக கலந்துக்கிட்ட இவர் அதுக்கு இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஹெச்எம் பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்து போராட்டங்களில் கலந்துக்கிட்டாரு. அதில் அப்செட் ஆகி பிப்ரவரி 10ஆம் தேதி அவரும் தீ வச்சு தன் உடலை எரித்து கொண்டு மாண்டு போனார். அடுத்தது பிப்ரவரி 11ஆம் தேதி அடுத்த நாள் சத்தியமங்கலம் முத்து தீ வைத்து மாண்டு போனார். பிப்ரவரி 11 சத்தியமங்கலம் முத்து தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க அப்படின்னு முழக்கம் போட்டுக்கிட்டே தீ வச்சு இறந்து போனாங்க. அதுக்கு பிறகு அடுத்து வந்த ஒரு 5 நாளில் மாநிலம் முழுக்க 20 இடங்களில் துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அந்த துப்பாக்கி சூட்டில் முக்கியமாக கோயம்புத்தூர் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டில் மட்டும் 10 பேர் கொல்லப்பட்டாங்க. அப்புறம் பிப்ரவரி 25ஆம் தேதி விராலிமலை சண்முகம் விஷம் குடித்து மாண்டு போனார். மார்ச் 2ஆம் தேதி கோயம்புத்தூர் பீளமேடு தண்டபாணி, மயிலாடுதுறை சாரங்கபாணி 2 பேரும் தீ வைத்து அந்த ஒரே நாளில் இறந்து போனார்கள். இப்படி எத்தனையோ மரணங்கள். இப்படி இந்தி திணிப்புக்கு எதிரான அந்த போராட்டத்தில் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகாரப்பூர்வமாகவே 70 பேர் அப்படின்னு அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் சொல்லுது. ஆனால் கணக்கில் வராதெல்லாம் சேர்த்தோம்னாக்க 150க்கும் அதிகமானோர் இதில் இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி மாநிலம் முழுக்க ஏராளமானவர் செத்துக்கிட்டு இருக்கும்போது ஒன்றிய அரசில் அங்கம் வகித்த தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் அமைச்சர்களுக்கும் இது மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துச்சு. அப்போது காங்கிரஸ் அரசில் தமிழ்நாட்டிலேருந்து அமைச்சராக இருந்த சி. சுப்பிரமணியம், ஓவி அழகேசன் இவங்க 2 பேரும் பதவியை ராஜினாமா செய்கிற நிலைமைக்கு போனாங்க. 1965 ஜனவரியில் ஆரம்பித்து மார்ச் வரைக்கும் இடைவிடாமல் 3 மாதங்கள் நடந்த இந்த போராட்டம் ஒன்றிய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தது. 1965 மார்ச் வரைக்கும் 3 மாத காலம் இடைவிடாமல் நடந்த இந்த போராட்டத்துக்கு வேறு வழி இல்லாமல் அப்போ இருந்த மத்திய அரசு அடிபணிய வேண்டியிருந்துச்சு. அப்போ பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி நேருவின் வாக்குறுதி நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னார். அதாவது ஆங்கிலமும் ஒரு ஆட்சி மொழியாக இங்கு நீடிக்கும் அப்படின்னு சொன்னார். பின்னாடி ஒரு சட்ட திருத்தம் மூலமாக இது உறுதி செய்யப்பட்டது. பல நூறு பேரின் உயிர்களை காவு வாங்கிய இந்த 1965 காலகட்டத்தின் 3வது இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட எதிர்கால அரசியல் தலையெழுத்தையே தலைகீழாக புரட்டி போட்டது. இந்த ஒட்டுமொத்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தலைமையேற்று வழிநடத்திய திமுக 1967 வருஷம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் 179 இடங்களில் வென்று அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்தது. CN அண்ணாதுரை தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். அதுவரைக்கும் சென்னை மாகாணம் என்று இருந்த இந்த நாட்டின் பெயரை, இந்த மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என்று மாற்றி உத்தரவிட்டு கையெழுத்திட்டார் அண்ணா. அது மட்டுமல்ல, ஜனவரி 25ஆம் தேதி கீழப்பழுவூர் சின்னசாமி திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் தீக்குளித்து இறந்து போனார் இல்லையா, அவருடைய நினைவாக ஜனவரி 25ஆம் தேதியை மொழிப்போர் தியாகிகளின் தினமாகவும் அறிவித்தார். இப்படி 3 கட்டமாக மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு 1986 அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்த ராஜீவ்காந்தி நவோதயா ஸ்கூல்ஸ் அப்படின்ற பெயரில் இந்தியை திணிக்கிறதுக்கு மறுபடியும் இன்னொரு முயற்சி எடுத்தார். அப்போது கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக அதை மிக கடுமையாக எதிர்த்துச்சு. அப்புறம் ஒன்றிய அரசு அதிலிருந்து பின்வாங்கிக்கிட்டாங்க. அதற்கு பிறகும் கூட ஏதோ ஒரு வகையில் இப்போ சமீபத்தில் கூட தேசிய கல்விக் கொள்கை அப்படின்ற பேரில் இந்தி திணிப்புக்கான ஒரு முயற்சி நடந்தப்போ தமிழ்நாடு அரசு அதை எதிர்த்தது. இப்படி காலங்காலமாக ஏதேனும் ஒரு வகையில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் மீது, இந்தி பேசாத மாநிலங்கள் மீது இந்தியை திணிப்பதும் அதை தமிழ்நாடு தீவிரமாக எதிர்ப்பதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பொதுவாக இந்தியாவோட இதர மாநிலங்கள் ஒரு மொழிக்காக இவ்வளவு தீவிரமாக ஒரு மாநிலம் இயங்குதா, ஒரு மொழிக்காக இத்தனை பேர் உயிரை விட்டுருக்காங்களா, அதுவும் அந்த மாநிலத்தில் இருக்கிற திமுக அதிமுக இந்த 2 பிரதானமான எதிர்க்கட்சிகளும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எப்படி இவ்வளவு தீவிரமாக இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வியந்து பார்க்கக்கூடிய அளவில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கான வரலாறு தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்தியை திணித்த போது அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் நடக்கலை. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால் உள்ளிட்ட எல்லா மாநிலங்கள் மீதும் தான் இந்தி திணிக்கப்பட்டுச்சு.
இருந்துச்சு, அவங்களும் எதிர்க்க தான் செஞ்சாங்க. ஆனால் அது எல்லாம் ஒரு அடையாள போராட்டம், அடையாள எதிர்ப்பு என்ற அளவோடு நின்று போயிடுச்சு. தமிழ்நாடு மட்டும்தான் அதை தீவிரமாக வீரியமாக எதிர்த்துச்சு, இப்போ வரைக்கும் எதிர்த்து கொண்டே இருக்கிறது. இந்த இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் தமிழ்நாட்டு அரசியல் டிஎன்ஏவில் உருவாக்கின மாற்றத்தோட விளைவை இப்போ வரைக்கும் நாம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்தி திணிப்புக்கு பலவிதமான பரிணாமங்கள் இருக்குது. முக்கியமாக லிங்குவிஸ்டிக் அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திங்கிறது மொழியியல் அடிப்படையில் சமஸ்கிருதத்துக்கு ரொம்ப நெருக்கமான மொழி. சமஸ்கிருதம் அப்படிங்கிறது பெண்ணடிமை கோட்பாடு, சாதி ஏற்றத்தாழ்வு, இதையெல்லாம் நியாயப்படுத்துகிற ஒரு மொழி சமஸ்கிருதம். இந்தி அதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால இந்தியும் அது எல்லாத்தையும் உள்வாங்கிக்குது. இந்தியை நாம் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த சமஸ்கிருதம் முன்மொழிகிற ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு, பிறப்பாலே ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இது எல்லா கோட்பாட்டையும் நம்ம ஏற்றுக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு பல மொழியியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்துத்துவ கோட்பாட்டை பரப்புறதுக்கான ஒரு டூல் அப்படி தான் இந்தி இருந்து வந்திருக்குது. இந்தியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இந்துத்துவ கோட்பாட்டையும் நம்ம ஏற்றுக்கொள்ள பழகி விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு உதாரணமாக இன்றைக்கி நாமளே சாட்சியாக பல விஷயங்களை பார்க்கலாம். வட மாநிலங்களில் முழுக்க இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் பாஜக வெற்றி பெறுவதையும், இந்தி பேசாத மாநிலங்களில் பாஜக வெற்றி பெற முடியாத சூழலையும் நம்ம பார்க்குறோம். இது முன்னால் நாம் காண்கிற ஒரு சாட்சி. அது மட்டும் இல்லை, இந்திங்கிறது ஒரு நவீன அறிவியலை உள்வாங்கிக்கிற மொழி கிடையாது. அது ஒரு பழமைவாத மொழி. அதனால் ஒரு லேட்டஸ்ட் திங்கிங்க்கு அதுக்கு இடம் இல்லை அப்படின்னு இன்னொரு சாரார் சொல்கிறாங்க. அதனால தான் இந்திங்கிற இடத்த ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தமிழ்நாடு ஆங்கிலத்தை ரீப்ளேஸ் பண்ணதன் காரணமாக தான் தமிழ்நாட்டில் அறிவியல் மனப்பாங்கு மேலோங்கி இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு பொருளாதார ரீதியாக முன்னேறி இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்கும் காரணம் இந்தி படிக்காமல் இருந்தது தான். ஒருவேளை நாமளும் இந்த மும்மொழி கொள்கைக்கு பழகி இந்தி படிச்சிருந்தோம் அப்படின்னா கலாச்சார ரீதியாக பின்தங்கியிருப்போம் அப்படிங்கிறது ஒரு பார்வை. இன்னொன்று, இன்றைக்கி ஆங்கிலம் படித்ததுனால உலகளாவிய அளவில் நம்ம ஊரில் இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்கள் போய் வேலை பார்க்குறாங்க. அந்த வாய்ப்பை நாம் தவற விட்டிருப்போம். ஸோ இந்தி படிக்காமல் இருந்ததன் காரணமாக தான் தமிழ்நாடு முன்னேறி இருக்குது. அதாவது தமிழ்நாட்டோட முன்னேற்றத்திற்கு இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டங்களும் ஒரு காரணம் அப்படின்ற ஆங்கிலையும் இதை ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. ஒரு மொழி என்ற அடிப்படையில் எந்த மொழியை வேணுனாலும் நம்ம படிக்கலாம், கற்றுக்கலாம், இந்தி உள்பட. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஒரு டேட்டா சொன்னால் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு இவ்வளவு பெரிய மரபும் வரலாறும் கொண்ட தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு பேர் இந்தி கற்றுக்குறாங்க தெரியுமா? இந்தியை பரப்புறதுக்குன்னு சொல்லி மத்திய அரசு இந்தி பிரச்சார சபா அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. சென்னையிலையும் அது இருக்குது. இந்த இந்தி பிரச்சார சபாவில் ஒவ்வொரு வருஷமும் என்ரோல் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. 2009 வருஷம் 27,600 பேர் மட்டும்தான் படித்தாங்க. அதுவே 2018 1.6 லட்சம் பேர், 2019 5 லட்சம் பேர். இது மற்ற எந்த மாநிலங்களை விடவும் அதிகம். இந்தி பேசாத மற்ற கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாநிலங்களை விடவும் தமிழ்நாட்டில் இந்தி படிக்க என்ரோல் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா சொல்கிற உண்மை. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? தானாக விரும்பி இந்தி படிக்க ஆசைப்படுற யாரையும் தமிழ்நாடு தடுக்கிறது இல்லை. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீ இந்த மொழியை படித்தே ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி திணிக்கும் போது தான் பிரச்சனையே வருது. இந்தி பிரச்சார சபையோட டேட்டா சொல்கிற உண்மை இதுதான். ஸோ இந்தி எதிர்ப்பு போராட்டத்தோட கதை இதுதான். 1938, 48, அதுக்கு பிறகு 1964, 5 இந்த காலகட்டத்தில் 3 பகுதியாக நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தோட வரலாறை நம்ம விரிவாக விளக்கமாக பார்த்தோம். இதே போல் மேலும் பல வீடியோக்களுக்கு பிடி ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.